அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வல்லார் பெருமானுடைய ஒரு பாடலை பார்க்க இருக்கிறோம். இந்த பாடலில் இறைவனிடம் அவர் உருகி வேண்டுகிறார். அவருக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் இறைவனிடம் அவர் கேட்கிறார். ஒரு கடவுளை, நமக்கு ஒப்பற்ற ஒரு பரம்பொருளை எப்படி வணங்க வேண்டும் என்பதை வள்ளலார் பாடல்கள் மூலம் நாம் அறியலாம். அவர் இறைவனை தொழுது வேண்டுகிறார். அவருக்கு என்னெல்லாம் வேண்டுகிறார் என்று இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். அகலாத அன்புடையாரின் உள்ளங்கையில் நெல்லிக்கனியை போன்றவனே அப்படின்னு கடவுளை முதலில் போற்றுகிறார். என் உயிரே என்கிறார். எனக்கு உயிர் கொடுத்தவனே, என் உயிராக விளங்குபவனே, என் கண்ணே, என்னுடைய கண் போன்றவனே, என்றும் குறையாத பூரண பொருளே, தணிகை ஞான தெய்வமே, என் ஐயனே, நின் பொன்னொருளை இப்பொழுது நான் பெற்றால், உன்னுடைய அருள் எனக்கு கிடைத்துவிட்டால் என் வாழ்வில் குறை இருக்குமோ என்ற கேள்வியை கேட்கிறார். நான் உன்னிடம் அருள் பெற்றுவிட்டால் எனக்கு வாழ்வில் குறைவே இருக்காது என்று இறைவனிடம் குறிப்பிடுகிறார். துயரமெல்லாம் சொல்லாமல் ஓடிவிடும் என்னை விட்டு உன் அருள் கிடைத்தால் என்று, இறைவனுடைய அருள் கிடைத்தால் அவருக்கு என்ன நிகழும் என்பதையும் சேர்த்து இங்கே குறிப்பிடுகிறார். என்னுடைய துயரமெல்லாம் சொல்லாமல் ஓடிவிடும், யமனுடைய பாச கயிறு ஓய்ந்து போகும், யமன் என்னிடம் நெருங்க முடியாது. உன் அருளை நான் பெற்றுவிட்டால் யமன் என்னிடம் நெருங்க முடியாது, அவனுடைய பாச கயிறு ஓய்ந்து போகும். உன்னையல்லால் எனக்கு இங்கு யார் இருக்கிறார்கள்? இந்த உலகில் நீ இல்லாமல் வேறு யாரும் எனக்கு இல்லை. உன்னையல்லால் வேறு யார் இருக்கிறார்கள்? என் தெய்வமே, நின் அடியாரோடு வாழ்வதற்கு இன்றே அருள் செய்வாயாக. அடியார்கள் என்பவர்கள் கடவுளிடம் கடவுளுடைய அருளை பெற்றவர்கள். அவர்களோடு என்னை சேர்த்து விடு, நானும் உன் அருளை பெற்று அவர்களோடு இருந்து விடுகிறேன் என்று அடியார்களோடு என்னை சேர்த்து விடுவாயாக என்று இறைவனிடம் கேட்கிறார். பாடலை பார்ப்போம். கையாத அன்புடையார் அங்கை மேவும் கனியே, என் உயிரே, என் கண்ணே, என்றும் பொய்யாத பூரணமே, தணிகை ஞான பொருளே, நின் பொன் அருள் இப்போதே யான் பெற்றால் உய்யாத குறை உண்டோ, துயர் சொல்லாமல் ஓடுமே, யமன் பாசம் ஓய்ந்து போம், என் ஐயா, நின் அடியாரோடு வாழ்குவேன், இங்கார் உனையல்லால் எனக்கின்று அருள் செய்வாயே. இந்த பாடல் வள்ளலானுடைய தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த பாடலை படிக்கும்போதே நாம் இறைவர் அருளை பெற்றது போல ஒரு உணர்வை பெறுகிறோம். ஓம் நம சிவாய. நன்றி.